கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்திங்கன்னா வாலாஜாப்பேட்டை, அதாவது சென்னை டு வேலூர் போகும்போது வேலூருக்கு முன்னாடி வந்து ராணிப்பேட்டைக்கு முன்னாடி வாலாஜாப்பேட்டை, அங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, நல்ல ஒரு வீடு, ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. 4 இயர்ஸ் ஓல்டு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின் ரோடு, ஒரு 30 அடி தான், அதாவது 30 மீட்ரு, ஒரு 90 ஃபீட் போனீங்க அப்படின்னா மெயின் ரோடு வந்துடும். இது வந்து சோளிங்கர் போகிற ரோடு. இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. 3 கிலோமீட்டரில் பஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நிறைய இந்த இடத்துல வீடுகள், இண்டிவிஜுவல் ஹவுசஸ், நல்லா பெரிய பெரிய வீடு கட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு புது வீடு, பெரிய வீடு கட்டிருக்காங்க. இங்கே ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு மேலேயும் வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், ஒரு 24 ஃபீட் ரோடு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. நல்ல கார் பார்க்கிங்கு தனி கேட்டும், நடந்து போகிறது ஒரு கேட்டும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். வீடு ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2960 ஸ்கொயர் ஃபீட். நீல வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் கம்மி. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேஸிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபேஸிங்கு. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் பார்க்கிங் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மதில் சோரியம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் நல்ல வித்தில் போட்டிருக்காங்க. நல்ல 2 பில்லர், பெரிய பில்லர் வச்சு பண்ணியிருக்காங்க. 3600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. 4 இயர்ஸ் ஓல்டு வீடு. நம்ம சுற்றி வீட்டை பார்க்கலாம். அப்படியே கார் பார்க்கிங், எலிவேஷன் எல்லாமே டைல்ஸ் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்ட் கார் பார்க்கிங். வெளியில் பைக்லாம் நிறுத்திக்கலாம் நீங்கள். அப்படின்னா ஒரு ரவுண்டு சுற்றி செட் பேக் வீட்டை தான் வீடு கட்டியிருக்காங்க. சுற்றி வரலாம், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கிரில்லுக்கே வந்து ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணி கிரில் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 200% சேஃப்டி. யாருமே உள்ளே வந்து திருட்டு பயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, இறங்கவே முடியாது உள்ளே, அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியில் 2 கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு என்ட்ரன்ஸு, இது ஒரு கிரில் கேட்டு, மேலே பாருங்கள், எல்லா இடமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து கேப்பே பார்க்க முடியாது, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. யாருமே உள்ளே வந்து இறங்க முடியாது. அன்யூஸ்டு வீடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு 1 இயர்க்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலை. இதுவும் பார்த்தா ஒரு 4லேருந்து 5 அடி வரைக்குமே கேப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்தீங்கன்னா நல்ல வந்து பெரிய வராண்டா, பேக் ஆட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பெருசாக. இங்கே வந்து அவுட் சைடில் ஒரு கிச்சனுக்கான ப்ரொவைஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் எதாவது எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து வெளியிலே க்ளீன் பண்ணி சமையல் பண்ணிக்கலாம், அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் வெளியிலே பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் பாருங்கள், இந்த சைடில் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சைடில் கேப் அதிகத்தில் நல்லா வந்து ராடு தனித்தனியாக கொடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 200% சேஃப்டி. பக்கம் இருக்கிற தரையும் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மேபி நீங்கள் யாராவது மேனுவலாக சில கரை அதிகமாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் துவைக்கணும் அப்படின்னா மேனுவலாக துவைக்கிறதுக்கு கல்லும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து துணி காய வைக்கிறதுக்கு, கொடி கட்டுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன்ஸ் அடித்து வச்சுருக்காங்க. நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். யாராவது சர்வெண்ட் வராங்கன்னா இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு கிச்சனில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய்க்கலாம். வேலை பண்ணிவிட்டு துணி துவைக்கிறதுக்கும் வெளியில் துவைச்சி போயிடலாம். அப்படியே சுற்றி வரலாம். நம்ம இங்கேயும் பாருங்கள், டைல்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கும் கிரில் கேட் பாருங்கள், ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க கிரில்லு. வெளியில் அவுட் சைடில் வந்து ஒரு பாத்ரூம் கம் டாய்லெட் வச்சுருக்காங்க, இந்தியன் டைப்பு. வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறது மாதிரி இங்கே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். சப்போஸ் ஒரு டெத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா வெளியிலே நீங்கள் வந்து குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நல்ல கிரில் கேட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு, தள்ளுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லா வந்து கேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அது மாதிரி தான், நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்து 2 படிக்கட்டு வச்சு உள்ளே வீடு கட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வராண்டா, இந்த பக்கமும் கிரில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல காற்று வசதி வரும். மேலே நீங்கள் ஊஞ்சல் போனோடனே இந்த ஒரு ஊஞ்சல் போட்டுக்கலாம். இது ஒரு ஆஃபீஸ் ரூம். என்ட்ரன்ஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க.
சின்னதாக. சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டுக்கு டிரைவர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செக்யூரிட்டி வைக்கணும், வாட்ச்மேன் வைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கான வீடாகவும் இது கொடுத்துக்கலாம். ரூமாகவும் டிரைவர், வீட்டுக்கு வாட்ச்மேனு அவங்களுக்கு இந்த வீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடு வாங்குறவங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு ஹாஸ்டலாக ரன் பண்ண போனால் இது ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு டோரு. நம்ம இப்போ உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இந்த கதவு திறந்தாச்சு. திறந்தோடனே பாருங்கள், இந்த டீ குட் டோரும் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. இன்னும் நீங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால். கிட்டத்தட்ட சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நட்டு. ஹாலில் நிறைய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. காற்று வசதிக்கு வந்து காற்றுக்கு வந்து நல்லா வந்து ஒரு வெளிச்சத்துக்கும் காற்றுக்கும் நல்லா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ளே வரணுன்றதுக்காக. மேலே பாருங்கள், ஓப்பன் ஏரியா. நல்லா சீலிங் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டு, 18 அடி 20 அடிக்கு சீலிங் ஹைட் இருக்குது. நீங்கள் வந்து டிவி யூனிட் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் கபோர்ட்ஸ் வந்து இன்டீரியர் பண்ணும்போது பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேசஸும் கொடுத்துருக்காங்க. சவுண்டாக இருக்குது, க்ளோஸ் பண்ணலான்ட்டு. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஹாலில். இங்கே வந்து ஹாலில் ஒரு வாஷ் பேஷன், இதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன். அடுத்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ரூமு. லைட் இல்லை இப்போதைக்கு. நிறைய இவங்க வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு இது இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பாத்ரூம், நல்லா வந்து படிக்கடி கீழே வர மாதிரி இருக்குது. பாத்ரூம் கம் டாய்லெட்டு. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ரூமு. இது நீங்கள் வந்து பூஜை ரூமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் இல்லை, கொஞ்சம் நல்ல பெரிய இடம். இது வரைக்கும் இருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய இடம். பூஜை ரூமாக நீங்கள் வந்து தரலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பூஜை ரூமே வேணாம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஒரே ரூமாக சேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பெட்ரூமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கிச்சன் உள்ளே போகிறதுக்கு பாருங்கள், அழகான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 8 பேர் 9 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் இருக்குது. நல்ல ஒரு பெரிய டைனிங் ஏரியா. நல்ல பெரிய டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவிலேருந்து அப்படியே வந்து இங்கே ஒரு பெட்ரூம். இந்த இதில் வந்து வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இடம் இருக்குது, வார்ட்ரோப் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா வீடு ரொம்ப பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே பாருங்கள், டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே எலிவேஷன் டைல்ஸ் மாதிரி. இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த அட்டாச்சு பாத்ரூம் நல்ல ஒரு பெரிய பாத்ரூம். டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இடம், தாராளமான இடம். ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு. கீழே வந்து 2 பெட்ரூம். இப்போது நம்ம பார்த்த பிறகு 2 பெட்ரூமு. இது டைனிங், நல்ல ஒரு ஸ்பேஸு டைனிங்க்கு. கிச்சன் இதெல்லாம் எங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணது கிச்சன் பாருங்கள். இதில் நீங்கள் மாடல் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சப்போஸ் பெருசாக எனக்கு கிச்சன் வேணும்னா இந்த இடத்த நீங்கள் வந்து இடிச்சிட்டா கூட பெரிய கிச்சன் ஆகிடும். ரொம்ப பெரிய கிச்சனாக இருக்கும். இவங்களும் நிறைய வேலைகள் இதில் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் யூட்டிலிட்டி ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். பின்னாடி ஒரு டோரு ப்ளஸ் கிரில் கேட்டு. இங்கேருந்து நான் வெளியில் காமிச்ச இடம். அழகாக நீங்கள் வெளில வந்துடலாம். சர்வெண்ட் யாராவது உள்ளே வரணும், இந்த வழியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து ஜாயின்ட் ஃபேமிலிக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு தேவை, எங்களோட ஸ்டாஃபை தங்க வைக்கணும், தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு பிஜி ஹவுஸாக பண்ண போகிறேன், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் நான் பண்ணிக்க போகிறேங்க அப்படின்னாலும் இந்த இடத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு வீடு. உள்ளவே படிக்க மேலே போகலாம். 2 பக்கம் ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 2 பேர்
ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் ஒரே டைமில். அந்தளவுக்கு தான் படிக்கிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்தாச்சு. இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த வென்டிலேஷன் தேவையில்லை, இந்த ரூஃப் ஹைட் தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஹால் ஆகிடும். உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பெரிய ஹாலாகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த ஓப்பன் ஏரியாவை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா பெரிய ஹாலாக மாறிடும். ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இருக்கிறதுக்கெலாம் இது சூட்டபிளான ஒரு வீடு. இங்கே பாருங்கள், மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ரூமு. அட்டாச்சு பாத்ரூம் இந்த ரூமில் இல்லை. இது ஒரு ரூமு. பெரிய பால்கனி, நல்ல சூப்பரான ஒரு வியூ பால்கனி. மேலே பாருங்கள், ஊஞ்சல் போடுறது ப்ரொவிஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த எலிவேஷனுக்கு டைல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு பால்கனி, ரோட் வியூ பால்கனி, அழகாக இருக்கும். ஃபுல்லி கிரில், எங்கேயுமே ஒரு கேப் கூட பெருசாக கிடையாது. யாருமே உள்ளே வர முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது மாதிரி தான் கிரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சேஃப்டி. வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குன்னா ரொம்ப ஃப்ரீயாக விட்டுடலாம் நீங்கள். அந்தளவுக்கு ரொம்ப சேஃபான ஒரு வீடு. நம்ம கடைசியாக நான் இப்போ மாடி மேலே போய் மொட்டை மாடிக்கு போகிற வழி. ஊரில் நம்ம எத்தனை ரூம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது ஒரு ரூம், இது ஒரு பெட்ரூமு. உள்ளே வந்தாச்சு. சின்னதாக ஸ்லாப், கொஞ்சம் சின்ன ஸ்லாப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்லாப் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அட்டாச்சு பாத்ரூம். ஜன்னலுக்கெல்லாம் மஸ்கிட்டோ நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது அங்கே ஒரு ரூம். இது வந்து ஒரு பெட்ரூமு. இது சின்னதாக மேலேயும் நீங்கள் டைனிங் வைக்கிறனால மேலேயும் டைனிங் வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் வந்து டைவிங் லிவிங் ஸ்பேஸ் எப்படி வேணும்னு மாற்றிக்கலாம். நீங்கள் மேலே ஏதாவது கிச்சன் செட்டப் பண்ணிட்டா கூட மேலேயும் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். 2 ஃபேமிலி இருந்தாங்கன்னா. இது ஒரு பெட்ரூம். அடுத்தது இதில் பாரு, இந்த வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கபோர்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் நீங்கள் வார்ட்ரோப் பண்ணாலும் சரி, பீரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காரு. மஸ்கிட்டோ நட், ஜன்னல் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரூஃப் ஃபுல்லாகவே, அதாவது வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பாத்ரூம். ஆனால் எல்லா இடமும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 3 பக்கமும். இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம், சின்ன பெட்ரூம் தான். அட்டாச்சு பாத்ரூம். 2 ஃபேமிலி, அனந்தமி 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களாம் சேர்ந்து நீங்கள் இந்த வீட்டை வாங்கிக்கலாம். இது ஒரு பாத்ரூம், ஒன்றும் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம இப்போ மொட்டை மாடி போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அழகான ஒரு வீடு. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு. பக்கத்தில் பாருங்கள், ஆப்போசிட் வீடெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம். இங்கேயும் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மாடி மேலே போகலாம். மாடி மேலே வந்து டிரைவர் இல்லை கெஸ்ட்டு மொதல் தங்குறதுக்கு ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் வைக்கிறதுக்கு, இல்லை ஹாஸ்பிட்டல், கிளினிக்லாம் சூப்பரான இடம். அதாவது டாக்டராக இருக்கீங்க நீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கெலாம் சூப்பரான இடம். அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது. திங்ஸ் வைக்கிறதுலேருந்து மேலே இது நீங்கள் ரூஃப் போடுறது வச்சுருக்காரு பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஷீட் அடிச்சுட்டு மேலே இது கேன்டீனாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதுலாம் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஒரு ரூம், டிரைவர் ஆர் கெஸ்ட்டு தங்குறதுக்கு. சின்னதாக ஒரு பாத்ரூம் மாதிரி போட்டிருக்காங்க, பண்ணல. இது நீங்கள் மேலே வந்து சொந்தமாக வீடாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஸ்டோர் ரூமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், சிட் அவுட் ஏரியா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேலே ஒரு ஷீட் அடிக்குது, ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஷெட் ஒன்று மேலே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், கிரில் ஃபுல்லாக கிரில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக தான் மெயின் ரோட். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15 லட்ச ரூபா. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது டைம் நம்ம ப்ரைஸ் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நம்ம போட்டிருக்கோம். அர்ஜென்ட் சேலு, ரொம்ப வந்து ஒரு எமர்ஜென்சியான சேலுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 1,5 கோடி ரூபாயிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 30-40 லட்ச ரூபாய்க்கு மேலே கம்மி பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். ஏன்னா ரேட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க.
தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்த சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.